தனியாக இருக்குங்கிறது ரெண்டு வகையிலையும், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. தனியாக இருக்கிறதுனா நிறைய எண்ணங்களில் குழம்பாமல் தனியாக இருக்கிறது, 10 பேருக்கு மத்தியில் இல்லாமல் தனியாக இருக்கிறது, ரெண்டு சேர்ந்தது தான். தனியாக இருக்கும்போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இப்போ நான் ஒரு 7-8 யோசனை என்னமோ பட்டியல் போட்டு உங்களுக்குலாம் யோசனையை சொல்லிட்டு போகிறதுக்காக இந்த மேடையை பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் யோசனை சொல்கிறது ரொம்ப சுலபம், பின்பற்றுவதான் உலகத்திலே கஷ்டம். சொல்கிறது ரொம்ப ஈஸி. அவர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது. ஒரு 100 கோழி வச்சுருந்தான் ஒரு பையன். 100 கோழியை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசகர்கிட்ட கேட்டால் அவர் சில யோசனையெல்லாம் சொன்னார். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 50 செத்து போச்சு. ஏதோ அவரால் நான் புண்ணியம். அவர்கிட்ட போனோன்னு சொன்னார், அதை பற்றி கவலைப்படாது, 50 இருக்குது இல்லை, நான் புதுசாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு யோசனை வந்திருக்கு, அதை சொல்லிக் கொடுக்குறேன் செய்யினாரு. 25 செத்து போச்சு. சார் 25 தான் சார் இருக்குது, அதுவும் செத்து போச்சு, இப்போ 25 மிச்சம் இருக்குன்னா. ஒன்றும் கவலைப்படாத, அமெரிக்காவில் புதுசாக கோழி வளர்ப்பு பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான், அதை பண்ணி டெக்னிக் அடாப்ட் பண்ணி எல்லாம் சரியாக போயிடும்னா அடாப்ட் பண்ணான். பாக்கி 25 போயிடுச்சு. அவன் இவன்ட்ட வருத்தமாக சொன்னான், 100 கோழி வச்சுருந்தேன், உன் யோசனையை கேட்டால் எல்லாம் செத்து போச்சுன்னு. அதுக்கு அவன் சொன்னான், பாருங்க இன்னும் கூட என்கிட்ட யோசனை இருக்குது, ஆனால் உங்ககிட்ட தான் கோழி இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா. அது மாதிரி நீங்க நிறைய யோசனை நிறைய பேர்ட்ட இருக்க. சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நீங்க அதை எவ்வளவு எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய நான் அத்தனையும் அள்ளி கொண்டாந்து சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஒரு வார்த்தை நேற்றுக்கு இந்த ரேடியோ டிஸ்கஷன்ல வந்தது, கற்றுக் கொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு வாசகர். அப்போ அழகா பாலகுமார் சொன்னார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மை, நிறைய சொல்லலாம், ஆனா கத்துக்கிறது அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நடிப்பு கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில், எப்படி நடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு திரைப்பட கல்லூரி இருக்கு. பல என்ன சொல்ல போனால் பல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியே கூட சில காலேஜஸ்லாம் டிப்ளமாவோட அதோடலாம் வந்துருச்சு, நடிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஒன்றை மறந்துடாதீங்க, இந்த நடிப்பு கல்லூரியில் முறையாக பாடங்களை கேட்டு படித்த எல்லோரும் சாதித்ததை விட எந்த நடிப்பு கல்லூரிக்கும் போகாத சிவாஜி கணேசன் தான் அதிகமாக சாதித்திருக்கிறார் என்பதை யோசித்தால் என்ன உண்மை? இன்னும் சொல்ல போனால் இந்த நடிப்பு கல்லூரிகளுக்கு வேண்டிய சிலபஸையே அவர் நடிப்பு தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் அவருக்கு யாரும் நடிப்பு கல்லூரியில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் சிவாஜி கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை, கற்றுக்கொள்வதால் அறிவு வளருகிறது. யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள், ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழிப்பு வேணும், கிராஸ்பிங் பவர், உள்வாங்கும் திறன். உள்வாங்கும் திறன், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஈவன் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மூலமா ஒருத்தர் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம்னா there is a limit for it. ஒரு எல்லா வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். You can educate fools but you cannot make them wise அப்படின்னா நீ முட்டாள வேணா படிக்க வச்சுடலாம், பட் பெரிய அறிவாளி ஆக்கிட முடியாது. You can educate fools but you cannot make them wise. ஏன்? நான் ஒரு சொற்பொழிவு கூட ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு சீன மகாராஜா அவனுடைய புள்ள பட்டம் கட்டணும்னு ஆசைப்பட்டான், என்னுடைய பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு. அந்த புள்ள மக்கா இருந்துட்டான். இந்த பிள்ளைக்கு பட்டம், அது பவர்ல இருக்கிற பல பேருக்கு சிக்கல், அவன் புள்ள கரெக்டாக மக்கா பிறந்துருவான், பெரிய சிக்கல் அது. அந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு ஆசைப்பட்டான். அந்த ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நீ ராஜா கெட்டிக்காரன், உன் புள்ள மக்கா இருக்கிறான், அவனை ராஜாவை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். உடனே ராஜா அவனை ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த புள்ள வந்தோடனே இப்போ என் புள்ள படிச்சுட்டான், அறிவாளி ஆயிட்டான். அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தான், சூட் கோட்லாம் போட்டிருந்தான், எல்லாரும் பார்த்து ஹல்லோன்னு கை குலுக்குறான், ரொம்ப டீக்காக சாப்பிட்றான், ஸ்பூன் வச்சு சாப்பிட்றான், ஃபோர்க் வச்சு சாப்பிட்றான், ரொம்ப மாறி போயிட்டான். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப அறிவாளி ஆகிட்டான், ரொம்ப படிச்சுட்டான் அப்படி. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்து கிழவன் சொன்னான், நீ அறிவாளி ஆகிட்டான்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது, நான் அதை டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணு. அவன் டக்குன்னு கையில் இருந்த மோதிரத்தை கயற்றி உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீ என்ன படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. நான் என்னெல்லாமோ படிச்சிருக்கேன், ஜோசியம் கூட தான் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கிறேன், எது ஒன்றும் கேள்வி பதில் சொல்கிறேன். அவன் அப்போ தான் மோதிரத்தை கயற்றி உள்ளே வச்சுக்கிட்டு, ஜோசியம்லாம் படிச்சிருக்கிறியா, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா. அவன் ஒரு பேப்பர் பேனாலாம் எடுத்து அப்படிலாம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சுட்டு சொன்னா, அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, கொஞ்சம் ஒளியாகவும் இருக்கிறதுன்னா. அது என்னன்னு சொல்றான், அது எங்க சிலபஸ்ல இல்லைன்னா. இது பெரிய சிலபஸ் இருக்கணுமா, பாடத்தில் இருக்கணுமா? காமன் சென்ஸ்னு ஒன்று இருந்தால் சொல்ல மாட்டேன். இவ்வளவு சொல்றது வட்டமா இருக்கு, ஒளியா இருக்கு, உள்ளுக்குள்ள காலியா இருக்கு அப்படின்னு சொல்றதில்ல. அப்போ காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். அவன் இப்படி யோசிச்சுட்டு சொன்னான், அப்படி வேணா என் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சொல்றதா இருந்தா அது ஒரு வண்டி சக்கரம்னா.
அதாவது இவனுக்கு சிலபஸ்ல சொல்லி கொடுத்தபடி வட்டமா இருக்கு, ஒளியா இருக்கலாம் தெரியுது. ஆனால் வண்டி சக்கரத்தை உள்ளங்கைக்குள் வைக்க முடியாது என்ற காமன் சென்ஸ் இல்லை. காமன் சென்ஸ் இல்லாமல் செவன்த் சென்ஸை அடைய முயற்சி செய்து என்ன செய்வது? உலகத்தில் முதலில் அவரவருக்கு உரிய உள்விழிப்பு ஏற்பட்டாக வேண்டும். இன்னொருவர் சொல்லிக் கொடுப்பதால் மட்டுமே ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட முடியாது. தான் உள்ளிருந்து வாங்கிக் கொள்ளுகிற திறன் இல்லை என்றால், தான் அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது. இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் படைப்பே அப்படித்தான் இருக்கு. என்னன்னா, நாம சொல்லிக் கொடுக்கறத விட கத்துக்கிறத வச்சுதான் அது மேல வருது. ஆனா அதை நம்ம கவனிக்கல. இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி சொல்லுவாங்க. என் குழந்தைய எப்படி வளர்க்குறேன், நான் 100 விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், ஆனா என் குழந்தைய எதையுமே கத்துக்கல. ஒன்னு மறந்துடாதீங்க, நீங்க சொல்லிக் கொடுக்குற எதையுமே அது கத்துக்காது, ஆனா தானா கத்துக்கிறத கத்துக்கும். நீங்க 100 விஷயம் சொல்லிக் கொடுப்பீங்க, அது எதுவுமே அது மண்டையில ஏறாது, ஆனா தானா கத்துக்கிறது அது கத்துக்கும். எங்களுடைய வீட்டில் நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். அப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து போன சமயத்தில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில போக முடியாம டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். வீட்டில் எங்கேயும் போக முடியாது. டிவியில் அவருடைய ஃபியூனரல் எல்லாம் போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா. அப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் யாரும் வெளியில போக முடியாது, உள்ள வர முடியாது, காய்கறி எல்லாம் கூட கிடைக்காது, பாலெல்லாம் கூட கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வந்து 2 நாளா தங்கியிருக்கான். அவனுக்கு எதை பத்தி என்ன கவலை, எது கிடைச்சா என்ன கிடைக்காட்டினா அவனுக்கு எல்லாம் கரெக்டா கிடைக்குது. அவன் நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கட்டில் மாட்டு படுத்துட்டான். நாங்கள் இந்த ஃபியூனல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்னுடைய சின்ன பொண்ணுக்கு ரொம்ப வயசு ரொம்ப குறைச்சல, ஒரு சின்ன குழந்தை. அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் பண்ணான். அவன் கட்டிலில் படுத்துருக்கிறான். இவன் என்ன பண்ணினா, நாற்காலி நான் உட்காரத்துக்குன்னு போட்டு ஒரு சின்ன தலகாணி வச்சிருக்கேன், வட்டமான தலகாணி, நடுவில் அந்த துவாரம் இருக்கு, ஏன்னா அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாற்காலி உட்காந்து எழுதுறதுக்காக போட்டிருக்காரு. அந்த தலகாணி எடுத்தா, வட்டமா இருந்து நடுவில் காலியா இருக்கிற தலகாணி எடுத்தா. இவன் படுத்திருக்கிறான். இவன் ஒரு சுத்தி வந்தான். என்ன பண்றான்னு விளங்குதா? அதை கையில எடுத்துக்கிட்டா அவன் ஒரு அவனும் அது மாதிரி தான் படுத்திருக்கான். அப்படி சுத்தி வந்துட்டு அந்த தலகாணி அவன் காலுங்கிட்ட வச்சுட்டு அப்படி கும்பிட்டாங்க. நான் அப்படியே திட்டுக்கிட்டு போய் என்ன பண்ற அப்படின்னு. சும்மா இருப்பா, டிவியில வர்றத பண்றேன்னு. நான் அவளுக்கு 100 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், 100 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவ எதையுமே பண்ணதில்லை. இதை நான் சொல்லியே கொடுக்கல, கரெக்டா பண்ணிட்டாளே. இளம் வயதில் பிறர் சொல்லிக் கொடுப்பது மண்டையில் ஏறாது, தானாக கற்றுக்கொள்வது கண்டிப்பாக ஏறும். இன்னொருவர் எதையும் சொல்லிக் கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, தானா கற்றுக்கொள்வது. அப்ப நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சா, நாம் சரியானபடி இருந்தால் மட்டுமே அவர்கள் சரியாக இருக்க முடியும் என்பதை பெற்றோர்கள் முதலில் உன்னை அறிதல், பிள்ளைகள் அல்ல, தன்னை அறிந்தால் தான் தன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அறிய முடியும். We want to blame them. அவங்கள குறை சொல்ல விரும்புகிறோம். நம்மை பார்த்துதான் பல விஷயங்களை அவர்களாக கற்றுக்கொள்கிறார்கள், சொல்லிக் கொடுப்பதை அல்ல. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போவோம். எந்த வகையில மனிதன் தன்னை உயர்த்தி கொண்டே போக வேண்டும், எந்த அளவுக்கு அவன் மேல போகணும். தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு பல செக்ஷன் இருக்கு. இப்ப நான் வேற யாரையோ சொல்றதை விட நான் எங்கிலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னை அறிதல் சொன்னா, நான் ஒரு சுகி சிவம், ஒரு பேச்சாளர், அல்லது ஒரு எழுத்தாளர், ஒரு இந்தியன், ஒரு இந்திய தமிழர், இப்படி சில எல்லைகள் இருக்கு. ஆனா என்னுடைய எல்லை எந்தெந்த இடத்துல என்னன்னா, அது மாறிக்கொண்டே இருப்பது என்பதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய குடும்ப மருத்துவர், ஃபேமிலி டாக்டர், எங்க அப்பாவோட வயசுல பெரியவர், வெரி சீனியர். அவர்களுடைய பேச்சுனா அவ்வளவு உயர். ஏன்னா இத்தனோண்டு பையன்லேருந்து அவர் பார்த்துருக்கிறார். நான் இத்தனோண்டு பையன், நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து அவர்கிட்ட வைத்தியம் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் போனால் எந்திரிச்சின்னு கை குலுக்குவார். உன் கேசட் கேட்ட ரொம்ப பிரமாதமாக இருந்தது, திருவண்ணாமலை கேட்டுங்க, அப்படியே என்னமோ மாறி ஆகிப்போச்சு அப்படிம்பார். எல்லாம் சொல்வார், உன்னை மறந்துடக்கூடாது. என்னுடைய பேச்சில் அவர் அவ்வளோ பரம ரசிகர், எல்லாம் சரி. ஆனால் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும், என்ன, நான் இப்போ அவரை பார்க்க போகிறதுக்கு ஒரு நோயாளியா, ஒரு உடம்பு சரியில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் உன் பேச்சு என்னமோ இருக்கு தெரியுமா, எவ்வளோ விஷயம் சொல்கிற, எல்லாம் சொல்வார். சொல்லிட்டு அவர் சொல்வார், யோ உடம்ப குறைய எல்லாம் சொல்ற, இப்படி இருந்தா உடம்பு என்ன ஆகும், பட்னி கிடையா, மனசு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு, குறைய ரொம்ப உரிமையா சொல்றார். என்ன இப்படி? இப்ப பாருங்க, ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற சொற்பொழிவாளருங்கிறது எனக்கு மேடையோட சரி. டாக்டர் கிளினிக்குள்ள போய் உட்கார போது கைகட்டி மரியாதையா உட்காரணும். ஏன்? இங்கு நான் வேறு, அங்கு நான் வேறு. இங்கு நான் பேசி அவர் கேட்கணும், அங்க போனா அவர் பேசி நான் கேட்கணும்.
அந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற, இந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற. ஒரு மனிதன் எல்லா இடங்களிலும் ஒரே தன்மைத்தோடு இருந்து விட முடியாது. அவன் வெவ்வேறு ரோல் பிளே பண்றோங்கிற தெளிவை அறிந்து கொண்டு விட்டால் தான் எத்தனை பன்முக மனிதனாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப எனக்கு எல்லாம் பேச தெரியுதுங்கிறதுக்காக டாக்டர் சொல்லும்போது குறுக்கு நாம பேசிட்டு இருக்க முடியுமா? அங்க நான் பேஷண்டா வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன், ஒரு ஊசிக்கு 2 ஊசி போட்டுருவாரு. அப்ப அது அவருடைய பிளேஸ். அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு என்ன இடத்துல இருக்கு. அவர் மேடையில வந்து எதிர்த்து உட்கார்ந்தா நான் டாக்டரை வாங்குன்னு வாங்குவேன். அதை மரியாதையை கேட்டு அவர் பாட்டுக்கு எழுச்சி போகணும். இப்ப என்னன்னா எல்லா இடத்திலும் சுகி சிவம் ஒன்றல்ல. பேசுகிற போது பேச்சாளர், ஆனால் மருத்துவர் முன்பு போகிற போது ஒரு அடக்கமான நோயாளி. இதுதான் பல பேருக்கு தெரியலனா எல்லா இடத்திலையும் தன்னை ஒரே மாதிரி நினைச்சுக்கிட்டு அபத்தமா ஏதாவது பண்ணிடும். உன்னை அறிதல் என்றால் ஒவ்வொரு இடத்தில் உன்னுடைய எல்லை ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. நீ இந்த இடத்துல யாரு, இந்த இடத்துல உன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பலவிதமான காரியங்களை சுலபமா செய்யலாம். இது ஒரு கோணம் உன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு கோணம் என்னன்னா, நேற்று நான் வானிலை பேசுற போதே சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா, ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய பலம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தன்னுடைய திறம் தெரிஞ்சுக்கணும், திறமை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, தான் வாங்கி வந்த வரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய பலம் என்ன, திறம் என்ன, வரம் என்ன, 3 இருக்கு. இப்ப பலம்ங்கிறது எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்க ஒழிய எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சு ஜெயிச்சிட முடியாது. அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. சிவசங்கரி மேடம் சொன்னாங்க பாருங்க, இப்ப 12 அடி தாண்டு 10 அடி தாண்டனா 12 அடி தாண்டலாம் நினைச்சாதான் அது புத்திசாலித்தனம். 10 அடி தாண்டனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்னாரே திருவள்ளுவர். அது மாதிரி மேடம் நீங்க 20 அடி தாண்டுங்கன்னா என்ன அர்த்தம், நம்மளை ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.